என்ன மொட்டையா கிட்டத்துல வந்துட்டா? தம்பி, நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன். கடுமையா உழைக்கிறைய தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா. என்னையா சொல்ற? பின்ன என்ன தம்பி, முதலாளிய கைக்குள்ள போட்டமா, மிஷின் மேல ஏறி உட்கார்ந்தமா, கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி? உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா. முதலாளி எப்படின்னு கைக்குள்ள போடுறது? சுலபமான வழி. மணி 6 அடிச்சா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போவார்ல, அப்படி பூட்ட வரும்போது முதலாளி நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு. சொன்னா உடனே பிடிடாம பாரு. எத? சாவிய. உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு. ஏறாம் பாரு. எதுல? மிஷின் மேல. மொட்டை, நான் உன்னை என்னமோன்னு நினைச்சேன். ரொம்ப தங்கமான ஆளா இருக்கிய. ஆமா, இந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது? எல்லாம் பல கடை ஏறி இறங்கின அனுபவம் தான். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை நான் பெறவே. முதலாளி வர்றாரு, நான் இடத்தை காலி பண்றேன். பக்குவமா பேசி புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கோ. நடந்துக்கிறேன். இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணா. இங்க வாங்க, இதான் நம்ம கடை. அது சரி, இது நம்ம கடை. நீ யாரு? ஐயோ முதலாளி. ஓ, காஜா பையன். இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கணும். இத பாரு, கடையை பூட்டிட்டு சாவி எடு, நேரமாச்சு. நமக்கு எது சாவி? கம்பி தானே. அட, கம்பியத்தான்ப்பா மரியாதையா சாவின்னு சொன்னேன். முதலாளி, நம்ம ஊர்ல திருடங்க தொல்லை சாஸ்தி ஆகி போச்சு. இப்படித்தான் பாருங்க, பக்கத்து தெருவுல பூட்டை உடைச்சு எல்லா ஜாமான் அள்ளிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடையை நானே பாத்துக்கிறேன். என்ன சாமி ஆடுறீங்க? புல்ல இருக்குதுப்பா உன் பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே. அப்புறம் வட்டுமா, கடையை பத்திரமா பாத்துக்க. இருங்க, இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்து போங்க. போன மாசம் தானப்பா சம்பளம் கொடுத்தேன். நான் சேர்ந்து கொஞ்ச நாள் தானே ஆச்சு. ஆமா, பணம் எதுக்கு? என் ஜாக்கெட் செலவுக்கு, என் பாக்கெட் செலவுக்கு. எவ்வளவு வேணுங்கிற? ஒரு 200 ரூபா கொடுக்க சம்பளத்தை கழிச்சுங்க. அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இம்சை பண்ணக்கூடாது. அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து மொத்தமா கொடுத்துருவேன். காலையில பாக்குறேன். கடையை நல்லா பாத்துக்க. கொஞ்சம் சைக்கிள் எடுத்துட்டு போட்டுமா? ஐயோ, இது உங்க சைக்கிள். அப்ப என் வீட்டு வாசல் ஒரு சைக்கிள் நின்னுச்சு, அது யாருது? போய் பாக்குறேன். என்னடி இது, பாட்டு பாடிய பால் கறந்துட்டா? அட, அதை விடுங்க. எம்புட்டு பால் பாத்தீங்க? டேய் பாட்டுக்கறா, இங்க வா. இந்தா கை செலவு வச்சுக்கோ. வேணாங்க. டேய் விடுடா அண்ணா, உன்னை சுத்தி தான் ஒரு கூட்டமா வச்சிருக்க. எல்லா பையலும் போய் சினிமா பாருங்க. இல்லைங்க, நான் கூலிக்கு கறக்குறது இல்ல. அடே, ரோஷக்கார பையன், சும்மா வா. மருதமுத்து வேலை பாச்ச. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஐயா, மாட்டுக்கு சண்டு வைக்கல போட்டுறாங்க, கழிஞ்சிரும். இவகிட்ட சொல்லு, கேட்டுக்கடி. சரிப்பா, வரங்க. டேய் தவிடு, கேட்டுக்கடா. இத வாங்கிக்கங்க. வேணாங்க. சட்டை போடாம இருந்தா ஈயெல்லாம் கடிக்கும். இந்த சட்டை போட்டுட்டு தான் வரணும். அதெல்லாம் எனக்கு வேணாங்க. அன்னைக்கு பணியாரம் கொடுத்தேன், பொங்க கொடுத்தேன், அதெல்லாம் வாங்கிட்டீங்கல்ல. இத வந்துட்டேம்மா. ஏண்டா தவிடு, உண்மையிலே இந்த சட்டை எனக்கு நல்லா இருக்கு. ரொம்ப அம்சமா இருக்கு. கவலைப்படாத, உனக்கு இதே மாதிரி ஒரு சட்டை வாங்கி தரேன். இங்க வா. என்ன இந்த சட்டை ஏது? அதை விடு, முதல்ல நல்லா இருக்கான்னு பாரு. ரொம்ப டாப்பு. ஆமா, இந்த வலது கம்பு கூட்டுல கொஞ்சம் கிழிஞ்சிருக்கணுமே. ஆமா, கிழிஞ்சிருக்கு. மேல இருந்து 2வது பிச்சா இருக்காதே. ஆமா, பிச்சானக்கானா நீ வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். ஏண்டா, என் தங்கச்சிட்ட தேய்க்க கொடுத்திருந்தேன், அது திருடிட்டு வந்தீடா, திருட்டு போயல. ஏய், மரியாதை இல்லாம பேசாத. உன் சட்டனை சொல்லு, கள்ளித்தர வாங்கிக்க. எங்க பரம்பரையே வேறடா. பார்த்தாலே தெரியுது, விஷயத்த சொல்லு. உனக்கு முள்ளக்குடி தெரியுமா? முள்ளக்குடி. ஒரு நாள் முருகன் தேர்ல வரும்போது அந்த முள்ளக்குடி தேர்ல சிக்கிக்குச்சு. உடனே முருகன் வேலை எடுத்து நம்பி பார்த்தாரு, வரல. முல்லைக்கு தேர கொடுத்துட்டு முருகன் நடந்தே போயிட்டாரு. அன்னைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் முருகன். இன்னைக்கு எங்க ஊரு பாட்டுக்காரனுக்கு இந்த வடக்கு விநாயகன் சட்டையை கொடுத்தான்னு சரித்திரம் பேசுண்டா. அது போகட்டும், அந்த சட்டையில 2 ரூபாய் இருக்குமே, அதை எடு. என்ன 1 ரூபாய் 200 ரூபாய்டா? நானும் தவிடும் கடலை மிட்டாய் தின்ட்டோம். இதுக்கு சேர்த்து தின்னுங்க. இதையே சரித்திரம் சேர்த்து எழுதிக்கிறோம். இது கொடுத்து செவந்த கைடா. முருகனுக்கு அண்ணன்டா இந்த வடக்கு விநாயகம். வரட்டுமா? அத உட்காந்துருக்கானே, அவனுக்கு பல்புடி வாங்கி கொடுங்கடா. பாத்தியா தவிடு, நாம படிக்கலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு முருகன் தேருன்னு நம்ம கிட்டே ஏதோ சொல்லி குழப்பறானுங்க. நமக்கு தெரியாதா முல்லைக்கு தேர் கொடுத்தது அனுமார்தான்னு? இத நீ அவங்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவன் கிடக்குறான் சின்ன பையன், அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு நீ வாடா. அண்ணே, உண்மையை சொல்லு, இந்த சட்டை யார் கொடுத்தா? அது கொடுத்துச்சு. அத நீ சரியா பாத்தியா? சரியா பாக்கலையே. இன்னைக்கு நீ பார்க்கலாம்.
எப்படி? அவங்க அப்பா கருது இருக்க களத்து மேட்டுக்கு போயிருப்பாரு. அவங்க அம்மா கஞ்சி கொண்டு போயிருக்கோம். அப்ப இப்பவே போய் பார்க்கலாங்கறியா? டேய் எங்கடா போறீங்க? என்னமா இம்புட்டு வந்து சோத்த வச்சு முனிக்கி முனிக்கி தின்னுட்டு இருக்கீங்க? நல்லா சாப்பிடுமா. என்னடா காணோம்? என்ன இன்னும் காணோம்? வரும் வரும். நம்ம சாப்பிட்ட இலைய கூட எடுக்கூடாதா? நான் எடுத்து போறேன், நீ உள்ளறப்போ. டேய் டேய் ஆ? என்னடா பாக்குறீங்க? கரிமுட்டி, நீ எப்படிங்க வந்த? நீங்க முன்னாலே போனா நான் பின்னாலே வருவேன். மொட்டை மட்டும் உடச்சுக்காமா. ஏண்டா இத பாக்க வாடா வந்தீங்க? நீ தானே கூட்டி வந்த? ஐயோ, அடியே மாப்பிள்ளா, மாடுலாம் கரும்பு தோட்டத்துல பூந்துருச்சு, வாங்கடி விருந்து. சின்ன பசங்க பேச்சு ஆட வந்துருக்கு. பயிர்களை மாட பாக்குறதுக்கு அனுப்பிச்சா இவனுக்கு வேற எதையோ பார்க்க போயிட்டானுங்க. எங்கடா போனீங்க? இவன் தாங்க எதையோ காட்டுறேன்னு கூட்டி போனா. நான் கூட்டு போனேன். நீ தாண்டா கூட்டி போன. ஏய், எங்க போனீங்கங்கறத ஒழுங்கா சொல்லிருங்க. இல்ல விளாசி புடுவேன் விளாசி. யோ, உன்னால முடியாலாம் ஏன் பேசிக்கிட்டு என்னால இருக்க? முடியல, ஆளை வச்சு விளாசுவேன். உனக்கு என்ன? ஏன் எங்கடா போனீங்க? மாடுகள்லாம் பாத்துக்க சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு வரேன்னாங்க. எங்க போறாங்கன்னு நானும் பின்னாலே போயிட்டேன். அந்த நேரத்துல தாங்க மாடுகள்லாம் கரும்பு தோட்டத்துல நுழைஞ்சிருச்சு. உச்சி வேலையில இலைய வெளியில கொண்டாந்து போடுவாங்களே. அந்த நேரத்துல நம்ம கம்மாக்கரையில இருக்கிற முருகன் கோயில்ல மயில் வரும்னு சொன்னாங்க. நான் முழுசா மயிலை பார்த்தது இல்லையா, அதான் மயிலை பார்க்க போனேன். மயில் வருதா? இவ்வளவு வயசாகி போச்சு எனக்கு, இன்னும் நான் மயில பார்த்ததா இல்ல. நான் போகும்போது வெயில் தான் வருது, மயில் வர்றதில்ல. அப்புறம் இப்ப அதிகமா போடுங்க, அப்பதான் புத்தி வரும் பயலுக்கு. ஏய், 400 ரூபாய் கட்டுங்கடா. 400 ரூபாய்க்கு நாங்க எங்கேயா போறது? தாங்காதியா? ஏய், அப்படியே படுத்துட்டு பஞ்சாயத்து முடிஞ்சு போகும்போது எழுப்பி விடுறேன். ஏய், என்னடா விட்டா அப்படியே தூங்கிடுவான் போல இருக்குது. போறாங்க, ஒரு 100 ரூபாய் போட்டு விடுங்க. ஏய், ஒரு 100 ரூபாய் கட்டிட்டு போங்கடா. ஐயா தாங்காதியா? ஏய், நில்றா. போய் கட்டிட்டு வா. இந்தாங்க. அபராதம் கட்டுறதுக்குன்னு அதுக்கு நோட்டை கொண்டாடுறாங்க. கட்டிட்டேன். கேட்டியா குசும்ப? நீ வீட்டுக்கு வா, கவனிச்சுக்கிற. இல்லை, உனக்கு பித்தம் தலைக்கு ஏறி இருக்குதுடா. இஞ்சி சாறு குடிச்சுனா ஒரேடியா இறங்கிடும். வயசான காலத்துல ஓட முடியலடா. ஏய், ஐயோ ஐயோ ஐயோ, கால் சுளிக்கிருச்சு. அம்மா, ஐயோ ஐயோ. ஐயா நெசமத்தான் காய்ச்சிருக்கா? போடா, நீ மருந்து குடிச்சா குடி, குடிக்காட்டி போடா. ஐயோ, எங்க காண்க பாப்போம். ஐயோ எனக்கு தெரியும். ஐயோ 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 வேணாம் ஐயோ ஐயா குடுறா. உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? என்னடா? பாவங்க அந்த பாட்டுக்காரன். என்னடா ஆச்சு? உன்னை பார்க்க உண்டோன்னு பஞ்சாயத்துல காட்டி கொடுக்காம முருகன் கோயில்ல மயில பார்க்க போனான்னு சொல்லிடுச்சு. பஞ்சாயத்துல தண்டம் கட்ட சொல்லிட்டாங்க. அவங்க ஐயா தண்டத்தை கட்டிட்டு போய் உனக்கு பித்தம் தலைக்கு ஏறிடுச்சுன்னு சொல்லி மூக்க பிடிச்சிட்டு இஞ்சி சாரை கரைச்சி குடிடா குடிடான்னு சொன்னாங்க. பாட்டுக்காரன் மாட்டான்னா அவரை உடல கைய பிடிச்சு மடக்கி வம்பா கொடுத்துட்டாங்க. பாட்டுக்காரன் உரைக்குது உரைக்குதுன்னு கத்திட்டு இருக்கான். எல்லாம் உன்னால வந்ததுக்கா. பாவங்க அந்த பாட்டுக்காரன். என்னம்மா? நானும் கொஞ்சம் சொல்லிக்கட்டுமா? வேண்டாண்டியம்மா, உங்க அப்பா பார்த்தா தாயினோட பார்க்காம வெட்டி போடுவேன்.
கொஞ்சம் நிறுத்து. நீ தாத்தாவை எப்படி கூப்பிடுவ? இது என்னடி வம்பு? எங்க தாத்தாவை தாத்தான்னு தான் கூப்பிடுவேன். அது இல்ல அப்பத்தா, உங்க வீட்டுக்காரர் எப்படி கூப்பிடுவ? அதை ஏண்டி பழைய கதையெல்லாம் கிளறிக்கிட்டு? ஆசையா இருந்தா மாமான்னு கூப்பிடுவேன். அதுக்கு மேல ஆசை வந்தா மச்சான்னு கூப்பிடுவேன். அதுக்கு மேல ஆசை வந்தா டேய் செலவான்னு கூப்பிடுவேன். மாமோய் மாமோய். எதுக்குடா இப்படி திடுக்குன்னு எந்திரிச்சிட்ட? இல்ல யாரோ என்னை மாமாவோயின் கூட்டமா இருந்துச்சு. ஆமா, சோழ வந்தான்ல சொந்தக்கார பொண்ணு இருக்கு, அவ வந்து கூப்பிடுவா. எலே, உனக்கு பித்தம் தலைக்கு ஏறிடுச்சு, விடிஞ்சதும் அம்மியில இஞ்சிய வச்சு நசிக்கிற வேண்டியதுதான். ஐயோ, மறுபடியும் இஞ்சிச்சாரா? ஐயோ, ஆள விடுங்க ஐயா. அண்ணே தூங்கிட்டான், எல்லாம் எனக்கு தெரியுங்க, பேசாம. எந்த சாயி பார்த்தாலும் திறக்க மாட்டேங்குது. எதுவும் பேசுங்க, எந்திரிச்சிட போறான். சிவனா, இவனை பத்தி தெரிஞ்சுதான்டா வந்திருக்கேன். முதலாளி வந்திருக்கா, சாவியை கூடுறா. அதுக்கு சாவியாது, இந்த கம்பியை போட்டு வந்துடும். தோல் செருப்பு போடணும்னு ஆசை. விநாயகா, விநாயகா, கழட்டி கொடுப்பா. நீயே கழட்டிக்க. நமக்கே தச்ச மாதிரி இருக்கு. விநாயகா, வரட்டு வாப்பா, உடம்ப பாத்துக்க. டேய் டேய், வடக்கு எங்க இருக்கு? வடக்கு. இதையும் விடுவானே. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில். நிறுத்துங்க. யோ, இது என்ன பஸ்ஸா? கைய காட்டி நிறுத்துற? எங்க போறீங்க? கடைக்குத்தான். கடைக்கா? யார காவலுக்கு போட்டிருக்கீங்க? சரியான ஆளத்தான் யா போட்டிருக்கிறேன். அப்படியா? அவன மாதிரி கிடைக்காது ஐயா, அவன் காவல் தெய்வம் ஐயா. காவல் தெய்வமா? போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை. பார்க்கத்தானே போறாங்க. போங்க. போச்சா? போச்சான்னு எனக்கு போட்டியா கடை வைக்கணும்னு பார்த்தா ராவோட ராவா எவனோ எல்லாத்தையும் மொத்தமா தள்ளி இருக்கு போயிட்டான். மூஞ்சி பாவி. தள்ளியா தள்ளியா. ஐயோ ஐயோ, எந்திரா எந்திரா. தூக்கம் வருதுமா, இன்னும் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வரேன். வடக்கே எதுமா? கடை திறந்து கிடக்குது, கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளவு சுகமா கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். வடக்க தலை வச்சு படுக்காதரா,
சுத்தமா வலிச்சுக்கிட்டு போயிடும்னு இப்ப கடையை தாராந்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். இல்ல எந்திரா எந்திரி. இல்ல என்னையே முறிச்சிட்டு சோம்பல் வேற முறிக்கிறியா? என்ன கூட்டமா வந்திருக்கீங்க? துணி தைக்க வந்தீங்களா? உன்னை கிழிக்க வந்திருக்கிறான். ஏனா கடைய பாடுறா. ஐயோ முதலாளி கடையை காணா வித்து பிடிக்கல. கடைய காணும்னு என்னையே கேக்குறியா? உன் மேல பாரு. ஏன் மேல கண்ண? ஐயோ என் சட்டை கிழமை அதுக்குள்ள 200 ரூபாய் பணம் வச்சிருந்தானே. கடைக்கு வழி. என் சம்பளத்துக்கு வழி. கடைக்கு வழி. என் சம்பளத்துக்கு வழி. கடைக்கு வழி. என் சம்பளத்துக்கு வழி. அட பாவி கடையை நிர்வாணம் ஆக்கி விட்டியடா. என் சக்குவுக்கு ஜாக்கெட்லாம் தைச்சு வச்சிருந்தானே அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சக்குவுக்கு ஜாக்கெட் போச்சா? ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களா எனக்கு பிராக்கெட் போட்டு உதப்பாங்க போல. வாங்கிக்க போடா. 3வது வேலை போச்சு முதலாளி சாகலையே. அம்மாடி எல்லாரும் என்ன மன்னிச்சுக்குங்க. உங்க ஜாக்கெட் எல்லாம் திருட்டு போயிடுச்சு. இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு ஜாக்கெட் இல்லாம அலைங்க. தள்ளுங்கயா தள்ளுங்கம்மா தள்ளு. இங்கதானே என் சைக்கிள் நிக்க வச்சிருந்தேன். எங்க போச்சு? யாராவது பாத்தீங்களா? பாக்கலையே. அட பாவி கடை தான் திருட்டு போச்சு. சைக்கிள்ல வீடு வீடா ஏறி ஊர்கா பொட்டலம் போட்டு பொழப்பு நடத்தலான்னு பார்த்தேன். அதையும் ஒரு பையன் தள்ளிட்டு போயிட்டான். இனிமே சோத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்? வரலடா. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். விவரம் கட்டவா? ஐயா கும்பிடுறங்க. அட சே வேட்டை கிளம்புது. யாரா நீ? பண்ணையார் பழனி ஆண்டி சிறுமக வடக்கு நாயகம். ஓ நீதானா? காலையிலயும் உங்க அப்பன் வேலை விஷயமா சொன்னார். இந்தாங்க மோர குடிங்க. அம்மா யாருங்க? எல்லாம் நம்ம அம்மாதான். அம்மா நான் சொல்றீங்க மகாலட்சுமின்னு சொல்லுங்க. ஏண்டா ஊருக்குள்ள உன்னை பத்தி விசாரிச்சேன். தாறுமாறா பேசிக்கிறாங்க. அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். என்ன பத்தி எடுத்து சொல்லுங்க அம்மா. ஊர்ல உள்ளவங்க 1000 சொல்லுவாங்க. தம்பிய பார்த்தா தங்கமான பையனா தெரியுது. வேலை போட்டு கொடுங்க. ஏய் நீ சும்மா ரெடி. அத நான் சொல்லணும். நாளைக்கு ஏதாவது எக்கு தப்பா ஆச்சுன்னா எவன் பதில் சொல்றது? அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரியா இருக்கிறீங்க. எடுத்து சொல்லுங்கம்மா. பள்ளம் தொட்டாதரா. நீ சும்மா இரு தம்பி. நான் சொல்றேன். இங்க மட்டும் என்ன வாழுதான்? ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேரை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காவை திருடிக்கிட்டு. ஏய் நம்ம கதையெல்லாம் ஏன் இப்ப பேசிட்டு இருக்கிற? ஏய் இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சு வா, உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். என்ன வேலை? தங்கூதர வேலை. தங்குதர வேலை தானே? எப்படி தம் பிடிச்சி ஊதுறன்னு பாருங்க. தம் பிடிச்சி நீ ஊத வேணாண்டா. பட்டணம் அமுக்குனீனா போதும், கரண்ட்ல தானா ஊதிக்கும். அம்மா எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவங்களே நான் என்னைக்கு மறக்க மாட்டேம்மா. ஐயா ஆரோக்கியமா இருக்காருன்னா அது காரணம் உங்க கழுத்துல தொங்குதே கனமான தாடிதாம்மா. நான் வர்றேம்மா. நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும்? நீ நல்லா இருக்கணும் தம்பி, நல்லா இருக்கணும். ஒரு மிட்டாய் கொடுங்க. அட போயா, போன திருவிழாக்கு 5 ஆஸ்க்கு மிட்டாய் வித்தாங்க. இப்ப 25 ஆஸ் கேக்குறாங்க. நான் கூட சின்ன பிள்ளை இருக்கும்போது முக்கா துட்டுக்கு 3 சவு மிட்டாய் கொடுத்தாங்களா? அங்கே போய் நீ வாங்கிக்க. என்னடா அது? இந்தான பொங்க சோறு. ஏது? அது குடிச்சிச்சு. ஐயோ ஐயோ அண்ணா 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 எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க. இந்தாங்கடா அடிச்சுக்கிறான்னு சாப்பிடுங்க. இங்க வாடா. உங்க வீட்டுல எல்லாரும் வந்துட்டாங்களா? எங்க? அப்போ இது வரைக்கும் 10 காளைகளை பிடிச்சு அடக்கிட்டீங்க. ஆனா இப்போ கடைசியா வரப்போறது கள்ளம்பட்டி காளை. இந்த காளைக்கு சொந்தக்காரரு
காளையோட பெருமையை ஊர் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுங்கய்யா. காளைய பார்த்த உடனே தெரிஞ்சிருப்பாங்க. வேடா மைக்க. இது சாதாரண வைக்கேல் வளர்ந்த காளை இல்லப்பா. அமெரிக்கன் கோதுமையை வேக வச்சு போடுறேன். இதுக்கு மாலிஷ் போட 2 பேரு, கொம்புக்கு பாலிஷ் போட 2 பேரு. நான் தான் ஆம்பளைங்கிறவன். இப்பவே இந்த மாட்டை பிடிக்கலாம். அப்படி பிடிச்சிட்டா அத நெத்தியில் இருக்கிற 12 பவன் டாலரை எடுத்துக்கலாம். ஆத்தாளுக்கு மகனா இருக்கணும்னு நினைக்கிறவன் இப்பவே நைஸா ஒதுக்கிக்கலாம். அதோட மாட்டேன் ஏன் பிடிக்கிறான்னு பாக்கிறேன். மாட்டை புடிச்சா அத நெத்தியில் இருக்கிற 12 பவன் டாலர் மட்டுமல்ல 5000 ரூபாய் ரொக்கம் இனாமா தர்றேன். எவனாவது இருக்கிறானா ஆம்பளை ஆம்பளை. நீ போய் அந்த காலை எந்த விவகாரம் கேட்ட ஓடு. இது பொதும்பு கூழ் சேர்வோட கடமாட்டு கண்டு பேச்சு வைக்கிறாமா. பேச்சு வைக்கிறா.